தென்னரசு கிட்ட பணத்தை கொடுக்கறாங்க ரெண்டு பேரு. எதுக்கியான்னு தென்னரசு கேக்குறாங்க. நீங்க லைசன்ஸ் வாங்க உதவி பண்ணீங்கல்ல, அதுக்குத்தான்னு சொல்றாங்க. அதுக்கு தென்னரசு சொல்றாரு, எனக்கு பணமெல்லாம் பெரிய விஷயமே இல்லையா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவங்க ரெண்டு பேரும், பணம் வேண்டாமா தம்பி, இது உங்களுக்கு பங்குன்னு நாங்க எடுத்து வச்சோம் தம்பி. அதுக்கு தென்னரசு சொல்றாரு, என் பங்கு எனக்கு இல்லையா, இந்த சங்கத்தோட வளர்ச்சி நிதிக்குன்னு சொல்ல வந்தேயா. இத கூட நீங்க புரிஞ்சுக்க மாட்டேறீங்க. சரி குடியா அந்த பணத்தை. எனக்கெல்லாம் பணம் எதுக்கு கொண்டு வந்து கொடுக்குறீங்க? அடுத்த வாட்டி வரும்போது கட்டுக்கட்டா எடுத்துட்டு வாங்கயா பணத்தை. சங்க வளர்ச்சி நிதிக்கு உதவியா இருக்கும்ல. தென்னரசு தம்பி, வேணும்னா அக்கௌண்ட்ல போட்டுட்டுமா? தென்னரசு சொல்றாரு, எனக்கு பெரிய ப்ராப்ளம் ஆயிருங்க. இது எனக்கு இல்ல, உங்களுக்கு வேண்டிதான் இந்த பணத்தை வாங்குறேன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இனிமேட்டு பணமாவே என்கிட்ட கொடுங்க. போங்கயா, வர்றோம் தம்பி. தென்னரசு அவங்க மனசுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. மார்க்கெட்டுக்கே ராஜாவாக வேண்டிய என்னைய இப்படி மருதமலை மாதிரி ஆக்கிட்டியா. பதவி வர முடியும், நான் பொறுமையா போவேன் தகப்பா. பதவி மாத்திரம் வந்துடட்டும், அப்புறம் என் கெத்தி என்னன்னு தெரியும். இந்த மார்க்கெட்டுக்கும் வேலுவுக்கும் இந்த தென்னரசு பவர் என்னன்னு அப்ப தெரியும். மீனால் சேரனோட பேக செக் பண்ணி பாக்குறாங்க. ஃபைல தேடுறாங்க. இதுலயும் மாமா நோட்டீஸ வைக்கவே இல்லையே. ஒருவேளை மாமா வக்கீல் கிட்டே கொடுத்திருப்பாங்களோ? அப்பனா என் மேல இறக்கம் வரலையா? என்ன டைவர்ஸ் பண்ற பிளான்ல மாற்றம் இல்லையா மாமாவுக்கு? ஐயோ, என் வாழ்க்கையை காப்பாத்த நான் என்ன பண்ணணுமோ கடவுளே, எனக்கு ஒண்ணுமே தெரியல. எங்க மாமா வச்சீங்க நோட்டீஸ? இன்று ஆஸ்திரேலியாவின் நாணயம் டாலர். நாளை சந்திப்போம்.